தரப்பினருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் சின்னமான இரட்டை இலையை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்சியோட விதிமுறைப்படி பொதுக்குழுவுக்கு முதல்ல எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் தரப்பினருக்கோ யாருக்குமே பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமுமே இல்லை. கட்சியோட விதிமுறை 20/2 படி கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக உள்ள கட்சியின் தொண்டர்கள் மட்டும்தான் பொதுச் செயலாளரை ஓட்டு போட்டு தேர்வு செய்ய முடியும். கழக பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் நீக்குவதற்கோ திருத்துவதற்கோ பொதுக்குழுவிற்கு அதிகாரம் இல்லை என மிக தெளிவாக 1972 2011 பைலா வரைக்கும் கட்சியோட விதிமுறைகள்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை மீறி எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் ஓ பன்னீர்செல்வம் தரப்புலையும் இதை தொடர்ந்து இதை மீறி செயல்பட்டுட்டே இருந்தாங்க. கட்சி மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி போய்கிட்டே இருக்கு. இவங்க விதிகளை மீறிதான் கூட்டி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கட்சியை வாரிசுகள் அடிப்படையில கொண்டு போறதுக்கு இவங்களும் திட்டமிடுறாங்க. தகுந்தாப்புல உங்களுக்கு பொதுக்குழுவுக்கு முதல்ல அதிகாரம் இருக்கா? கட்சியோட விதிமுறையை மாத்துறதுக்கு பொதுக்குழுவுக்கு எந்த இடத்துலயும் அதிகாரமே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சியின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் அவர் வகுத்த சட்ட விதிகளுக்கும் எதிராக தற்போதைய தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாங்க. இது தொடர்பாக கட்சியோட விதிமுறைகளை எம்ஜிஆரோட கொள்கைகளுக்கும் அம்மா வழிநடத்தி போன கொள்கைகளுக்கும் எதிராக செயல்படக்கூடாதுன்னு நான் 2021 வழக்கு தாக்கல் செய்து நடத்திட்டு இருக்கேன். இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் என்னோட வழக்குகள் 4 வழக்குகள் சென்னை மாநகர உரிமையல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அந்த வழக்குகள் முடிகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் சின்னமான இரட்டை இலையை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் தேர்தல் ஆணையத்துக்கு மனு அனுப்பியிருந்தேன். அந்த மனுவுக்கு பதிலளிக்க சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு முறை நான் மனு அனுப்பியும் இந்த ஒரு முறை தான் இந்திய தேர்தல் ஆணையம் மனுவுக்கு பதில் அனுப்பியிருக்காங்க. கட்சியோட விதிமுறைப்படி பொதுக்குழுவுக்கு முதல்ல எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் தரப்பினருக்கோ யாருக்குமே பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமுமே இல்லை. இவங்க விதிகளை மீறி செயல்பட்டு இருக்காங்க. ரூல் நம்பர் 20/6 ஒரே ஒரு இடத்துல அந்த ரூல் நம்பர் 20/6 மட்டும்தான் பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை மீறி இவங்க பொதுக்குழுவை கூட்டி பல தடவை செயல்பட்டுட்டே இருக்காங்க. இது தொடர்பாக நான் பலமுறை மனு கொடுத்திருக்கேன். பல வழக்குகளையும் இதே தெரிவிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, கட்சியோட விதிமுறை 20/2 படி கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக உள்ள கட்சியின் தொண்டர்கள் மட்டும்தான் பொதுச் செயலாளரை ஓட்டு போட்டு தேர்வு செய்ய முடியும். கட்சியின் விதிமுறை 43 கட்சியின் எந்த விதியையும் திருத்தவும் நீக்கவும் பொதுக்குழு அதிகாரம் படைத்ததாகும். ஆனால் அடிப்படை உணர்வாக உருவாக்கப்பட்டுள்ள கழக பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் நீக்குவதற்கோ திருத்துவதற்கோ பொதுக்குழுவிற்கு அதிகாரம் இல்லை என மிக தெளிவாக 1972 2011 பைலா வரைக்கும் கட்சியோட விதிமுறைகள்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை மீறி எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் ஓ பன்னீர்செல்வம் தரப்புலையும் இதை தொடர்ந்து இதை மீறி செயல்பட்டுட்டே இருந்தாங்க. பொதுக்குழுவுக்கு பொதுச் செயலாளர் பதவியை நீக்கிறதுக்கே அதிகாரம் இல்லைங்கிறப்ப அவங்க எப்படி புதுசா பதவிகளை உருவாக்க முடியும், திருத்த முடியும்? இது தொடர்பாக தான் என்னோட வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கேன். இப்போ தேர்தல் ஆணையத்துல ஏன் இந்த மனு தாக்கல் செய்திருக்கேன்னா, கட்சி மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி போய்கிட்டே இருக்கு. எங்க புரட்சித் தலைவர் அம்மா அவங்க 1000 காலம் ஆனாலும் இந்த கட்சி நீடிச்சு நிக்கும்னு சொன்னாங்க. இப்ப இருக்கக்கூடியதை பார்த்தா கட்சியை சீக்கிரமே அழிச்சிருவாங்க போல. அதற்கான வேலைகள்ல தான் எல்லாரும் ஈடுபட்டு அவங்க சுயநலத்துக்காக தான் செயல்பட்டு இருக்காங்க. கட்சி எம்ஜிஆர் உருவாக்கின வழியில, அம்மாவோட வழியில பயணிக்கணும்ன்றதான் என்னோட ஒரே கோரிக்கை. இது தொடர்பாகத்தான் நான் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2017 புரட்சித் தலைவர் அம்மா அவங்க மறைவுக்கு பின்னாடி நாங்க அதிமுக தொண்டர்கள் அணின்னு நாங்க செயல்பட்டு இருக்கோம். அதன் பேர்ல பல மனுக்களையும் கொடுத்திருக்கோம். நீதிமன்றத்திலேயே நாங்க தொண்டர்கள் அணின்றத தெரியப்படுத்தி இருக்கோம். அதாவது இப்ப அதிமுகவுக்கும் உங்களுக்கான தொடர்பு என்ன? நீங்க யாராவது? நான் கட்சியோட அடிப்படை உறுப்பினர். 2008 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் கட்சியில அடிப்படை உறுப்பினராக இருக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி சின்னத்தை முடக்கணும் அப்படிங்கிறது நீங்க வழக்கு போட்டுருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன? சின்னத்தை முடக்கணும்ன்றது எங்க காரணம் இல்ல. கட்சி அழிவை நோக்கி சரிவை நோக்கி செஞ்சுட்டு இருக்கு. என்னோட ஓட்டுரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இதற்காக நான் 2017 தேர்தல் ஆணையத்துல போய் தொடர்ந்து டெல்லிக்கு போய் தேர்தல் ஆணையத்துல கடந்த வாரம் கூட போய் ஒரு மனு கொடுத்திருக்கேன். டெல்லியில போய் நேரிலே போய் இந்த மாதிரி கட்சி தொடர்ந்து அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. எங்களுக்கான ஒற்றை தலைமை வேணும். அது எங்களால தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளர் தான் வேணும். பொதுக்குழுவால தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளர் வேண்டாம். ஃபர்ஸ்ட் பொதுக்குழுவுக்கே அதிகாரம் இல்லை. இந்த பொதுக்குழு கூட்டுறதுக்கே அதிகாரம் இல்லை. ஆனா இவங்க விதிகளை மீறிதான் கூட்டி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி
கட்சியை வந்து வாரிசுகள் அடிப்படையில கொண்டு போறதுக்கு இவங்களும் திட்டமிடுறாங்க. அதுதான் எங்களோட இது என்னன்னா, கட்சியில வந்து அடிப்படை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்யணும். அது மட்டும் தான் எங்களோட ஒரே கோரிக்கை. பின்னாடி யார் இருக்காங்க? ஒருவேளை எடப்பாடியை பிடிக்காத எதிரணியினர் இது இயக்குறாங்களா? எடப்பாடியை பிடிக்காதுன்னு இல்ல, எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து நான் தேர்தல் நின்றுருக்கேன். பன்னீர்செல்வத்தையும் நான் எதிர்த்து எல்லா இடத்துலையும் வழக்குலையும் சொல்லியிருக்கிறேன். இவங்களோட இது என்னன்னா, மெயின் வந்து எங்களோட கட்சியோட நிறுவன தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த ஓட்டுரிமை எங்களுக்கு வேணும். நான் 2017 என்னைக்கு நேரத்தில் இல்ல, 2017 இருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் எங்களோட கட்சியோட விதிமுறைகளை சொல்லி இதை வந்து மிக தெளிவா பதிவு பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்து எங்களோட கட்சியோட நிறுவன தலைவரும் கட்சியோட பொதுச் செயலாளர் அந்த புரட்சித் தலைவர் அம்மா அவங்க கொடுத்த ஓட்டுரிமை எங்களுக்கு வேணும். அது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை. என்னோட வழக்குல எல்லாத்துலயும் இந்த ஒரே ஒரு இதை மட்டும்தான் நான் பிரதிநிதித்துவப்படுத்துவேன். நான் யாரோட ஆதரவாளரும் இல்லை, யாரோட சார்பாளரும் இல்லை. இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்னா இருந்த காலத்துல இருந்தே நான் வழக்கு போட்டிருக்கிறேன். இப்ப அதிமுக வந்து தொடர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா, இல்ல கட்சி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க கட்சியில வந்து இந்த பொது செயலாளருக்கு வந்து 10 மாவட்ட செயலாளர் வந்து வழிமொழியணும், 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும் அப்படின்ற இதெல்லாம் இருக்கவே கூடாது. 15 வருஷம் கட்சியோட தலைமை நிலையத்துல பொறுப்பாளராக இருக்கணும். இந்த மாதிரி திருத்தம்லாம் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்காக புதுசா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, கொடி பிடித்த தொண்டனும் வந்து கோட்டைக்கு வரலாம், என்னோட பதவியை கூட அடையலான்ற ஒரே ஒரு உயரிய நோக்கத்துல வந்து தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு விதியை உருவாக்குனாரு. அதை அம்மா அவங்க மறைகிற வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. இப்ப இருக்கக்கூடியவங்க என்னன்னா, அவங்களுக்கு தகுந்தாப்புல மாத்திக்காரு. தகுந்தாப்புல உங்களுக்கு பொதுக்குழுவுக்கு முதல்ல அதிகாரம் இருக்கா? கட்சியோட விதிமுறையை மாத்துறதுக்கு பொதுக்குழுவுக்கு எந்த இடத்துலயும் அதிகாரமே இல்லை. அதிகாரமே இல்லாத ஒரு பொதுக்குழு அந்த விதியை மாத்திட்டு அதையெல்லாம் சரிங்கிறாங்க. இவங்க எல்லாம் உன்னை மறந்துட்டாங்க. 2019 சசிகலா வெர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பேரா 52 டெல்லி உயர் நீதிமன்றம் மிக தெளிவா சொல்லியிருக்கு. தொண்டரோட பேரா 52 தொண்டரோட ஓட்டுரிமையை பறிச்சது மிகப்பெரிய தவறு. ரெண்டு தரப்புமே, அதாவது வந்து பன்னீர்செல்வம் தரப்புலையும் எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் தரப்புலையும் சசிகலா தரப்புலையும் இந்த ஓட்டுரிமை பறிச்சது மிகப்பெரிய தவறுன்னு அந்த தீர்ப்புல வந்து டெல்லி உயர் நீதிமன்றம் சுட்டி காட்டிருக்கு. இதை யாருமே மதிக்கிறது இல்லை, இவங்க செயல்படுத்துறது இல்லை. தொடர்ந்து எங்களோட ஓட்டுரிமையை வந்து இவங்க பறிச்சுட்டு கட்சியை வந்து படுதோல்வி கொண்டு போய் அகல பாதாளத்துக்கு தள்ளுறதுக்கான முயற்சியில 2 தரப்பும் ஈடுபட்டுட்டே இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.